நான் உங்கள் திருச்சி விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நவம்பர் 9 நம்ம கீரை விதை தெளிக்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து இதுக்குங்கிட்டோம் இந்த இதோட நேற்று குறை விட்டு போனேன். இதில் ஒரு 5 10 தட்ட வேண்டியது இருந்துச்சு. காலையில் தட்டி இந்த வாக்கியெல்லாம் மறுபடியும் க்ளீனாக இழுத்து வைக்கிறேன். க்ளீனாக இழுத்து வச்சு பார்த்து தட்டியிருக்கேன். அப்படியே ரியர் கிழமை திருப்புறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம கீரை விதை தெளிக்கிறோம். 4 வகையான கீரை தெளிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இது பாத்தி தட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் ஆகிப்போச்சு. 5 நாள் ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வரப்போ கொஞ்சம் வச்சோம் ஒரு நாள், அதில் பாதியாக போயிட்டேன். மறுநாள் குறை வரப்போ வச்சு எடுத்துகிட்டு போனோம். அடுத்து வந்து இந்த வரப்பு வச்சேன். இந்த வரப்பு இந்த வாக்கியம் இதெல்லாம் ஒரு நாள் வச்சேன். இந்த வரப்பெல்லாம் வச்சு விட்டு மட்டும் போயிட்டேன். திருப்பி எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்தா நாள் அந்த பாத்தி அந்த ஒரு சரவை 10 பாத்தி தட்டினாங்க. ஏன்னா அந்த 10 பாத்தி நான் அந்த காலையில் கட்டினேன். அவங்க அந்த அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அந்த ஒரு சரவு 10 பாத்தி தட்டினாங்க. 10 பாத்தி ஒரு சரவுக்கு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 பாத்தி தட்டாமல் இருந்துச்சு. நேற்றுக்கு அதாவது 8ஆம் தேதி வந்திருந்தோம். நவம்பர் 8ஆம் தேதி 2 பேருமே சாயங்காலத்துலேருந்து இதில் வந்து ஒரு 10 பாத்தியும் இதில் ஒரு 5 பாத்தியும் தட்டி விட்டுட்டு போயிட்டோம். இதே 6 மணிக்கு 6:10 ஆச்சு. உங்களுக்கு நைட்டில் கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே எங்களால் இந்த காட்டில் நிற்க முடியல, கொசுக்கடி தாங்க முடியல. அப்படிங்கிறதுனால 2 பேரும் போயிட்டோம். திருப்பி காலையில் வந்து இன்றைக்கி அதாவது 9ஆம் தேதி காலையில் வந்து இந்த பாத்திலேருந்து ஒரு 5 பாத்தி நான் ஒரு ஆளுமை தட்டிட்டு இந்த வாக்கிய அழுத்திருந்தோம்ல, வாக்கிய நம்ம இழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி விடணும். ஃபினிஷிங்காக எடுத்து விட்டால் தான் அது நீட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து வாக்கியாவாக இருக்கும். அதே போல் அந்த சைடும் இந்த சைடும் எடுத்து விட்டேன். இது மாதிரி இதை க்ளீன் பண்ணி விட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு போயிட்டேன். இப்போ இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மேலே கரெக்டாக நான் ஒரு 3:10 தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து முளைக்கிற தெளிச்சிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு சரவு ஃபுல்லாக வந்து முளைக்கிற ஒன்று. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 சிறுகீரை. இது சிறுகீரை 2ஆவது சரவில் சிறுகீரை. இந்த 3ஆவது சரவில் என்ன நம்ம தெளிக்க போகிறோம் அப்படின்னா அரைக்கீரை தெளிக்க போகிறோம். அரைக்கீரை விதை என்கிட்ட போன வருஷம் நான் வாங்கினது 1 கிலோ இருந்துச்சு. ஆனால் அந்த விதை வருதா இல்லை, ஏன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த விதை வருதா இல்லையாங்கிறது தெரியல அந்த மூட்டில். அதனால அந்த விதையை எடுக்கலை. என் தம்பி கீரை சாடி தான் பண்ணுறாப்புல. அந்த பையன்கிட்ட போய் விதை இருந்தால் சொல்லுனேன். அப்புறம் விதை நம்மள்கிட்ட இருக்கணுன்னாப்புல அதை எடுத்து கொடுத்தாப்புல. அது பொட்டுங்கிட்டுமா இருக்குது. அதனால் நான் தெளிக்கும்போது அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம விதை தெளிக்கும்போது ஏன்னா நம்ம ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அந்த கேந்தி போட்டிருந்தோம், அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே அடிவரம் போட்டு தான் நான் கீரை விதை தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். அடிவரம் என்ன போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 கிலோ பையன்னு வச்சுங்களேன். இதுக்கு 5 கிலோ, அதுக்கு 5 கிலோ, அதுக்கு 5 கிலோ, மொத்தம் ஒரு 15 கிலோ பாக்டாம்பாஸ் 20-20-13 உரத்தை தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு அடிவரம் அந்த பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்தா மாதிரி இது மாதிரி வந்து அடி உரத்தை ஃபுல்லாக தெளித்து விதை விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த சைடு வந்து விதையும் தெளிச்சிட்டேன், அடி உரமும் போட்டேன். அதான் அடி உரத்தை போட்டு அதுக்கப்புறம் விதை தெளிச்சு விட்டோன்னா கிண்டி விட்டாங்கன்னா ஓரளவு வந்துடும். இந்த சரவு இன்னும் கிண்டில் நான் சோத்து மாதிரி இல்லை. அந்த ஒரு சோத்து மாதிரி எடுத்துகிட்டு அந்த மாசி வச்சில் பூச்சி இருந்துச்சுன்னு ட்ரம் எடுக்க போயிருக்கேன், எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. நம்ம அவங்களும் இந்த அடி உரத்தை தெளிச்சிடுவோம். இந்த அடி உரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கிலோ ஒரு சரவுக்கு. இதுக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளித்து காட்டுறேன். அப்படியே வாங்கிட்டு போயிடுவோம். நான் ஒரு சில குப்பையெல்லாம் இதிலே விட்டுருவேன். ஏன் விட்டுறேன் அப்படின்னா இந்த சாம்பல் சத்தாகட்டோம்னா கொளுத்து விட்டுருவேன். பெரும்பாலும் நான் அடுத்தவங்க காட்டில் போட மாட்டேன். ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் என் காட்டில் கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க. போச்சு இன்னும் ஆளக்கானா என்னன்னு தெரில. பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணுக்கு என் மகளுக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் ஒரு 5 கிலோ இப்போ பார்த்துக்கே ஒரு 1/2 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ உரத்தை இப்படி போட்டோம் அப்படின்னா அடி உரமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போதைக்கு குப்பை கொட்டலை. 2வது குப்பை என்ன குப்பைன்னா இது போட்டிருந்தோம் பார்த்திங்களா. இதை உரத்தை தெளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 4 பாத்தி இருக்குது, தெளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து விதை தான் தெளிக்கணும். அந்த 2 சரவுமே ஒரு சரவை அவங்க தட்டி விட்டு போனோம். இன்னும் ட்ரம் எடுத்துகிட்டே வரல. நம்ம விதையும் தெளித்து
அடுத்தது கிண்டி விட வேண்டியாக இருக்குது. இந்த பையெல்லாம் அங்கே எங்கன்னா கிடக்குது, எடுத்து வரேன். ஏன்னா நம்ம கீரை தெளிச்சு அணிஞ்சதுன்னா ஒரு பை கிடக்கு, இன்னும் 2 பை கிடக்குது. இந்த இங்கே கிடக்கு பாருங்க, கீரை விதை பையெல்லாம். இது சிறுகீரை விதை பை. இதுதான் அரை பாக்கெட்டு சிறுகீரை விதை. மொத்தம் அதுக்கு 1.5 கிலோ இதுக்கு 1.5 கிலோ பிடிச்சிருக்கேன். இது மட்டும் நம்ம அரைக்கிற மட்டும் வெயிட்டு போடல, ஏன்னா அதை இருக்க பொட்டோட தூக்கிட்டு போக சொல்லிட்டேன். நான் தெளிச்சிட்டேன், அதனால் பொட்டோட தூக்கிட்டு அப்படியே போய் தெளிச்சிருந்தேன் அப்படின்னா. கொஞ்சம் தட்டிக்க சொன்னேன், நான் தட்டலை, எனக்கு நேரம் இல்லை இதனால். சரி வாங்க. சாக்கில் அதுக்குள்ளே ஒரு சாக்கு கிழிஞ்சு போச்சு. அன்றைக்கே என்கிட்ட எடுத்து போடையில ஒரு சாக்கு எடுத்து போட்டு தான் கொடுத்தேன். என்ன இதில் பொட்டு அப்படியே இருக்குது, இந்த செத்தை கூட இல்லாமல் விட்டேன் நம்மளுக்கு. அது இது மட்டும் இல்லைங்க, இது கொஞ்சம் சளிச்சு வைக்கணும். ஊற்றி விட்டு வச்சா தான் இது வந்து நல்லாயிருக்கும். அது ஏன் இப்படி விட்டான்னு தெரில. சரி, இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி தான் நம்ம தெளிக்கணும். இந்த ஒரு பாத்திரம் இங்கே இருக்குது, நம்ம கொல்லையில் ஒன்று வச்சுருக்கேன். களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தெளிப்போம். இது அங்கே இருக்க அந்த பாத்திரத்து அப்படியே விட்டுருவோமான்னு கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல. விதை தெளிச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு தெரியாது, விதை தெளிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ இது விதை தெளித்து கூட்டி விட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியாது, விதை தெளித்து கூட்டி விட்டோம். ஆனால் இது விதை தெளித்து இன்னும் கூட்டலை. அப்போ உரம், கீரை விதை தெரியுதா உங்களுக்கு? உரமும் கீரை விதை. வெள்ளையாக இருக்கிறது உரம், கருப்பாக இருக்கிறது கீரை விதை. இது ஃபுல்லாக இருக்குது. ஏன் இன்னும் அந்த சரவு ஃபுல்லாக அப்படி இருக்குது? அதை கிண்டி விட்டுட்டாங்க, இது இன்னும் கிண்டி இல்லை. கிண்டி விட்டால் நமக்கு விதை வந்து ஒரு சைடாக போய் இது சேராது, பரவாயில்ல, ஈவனாக இருக்கும். இந்த பாருங்கள், அதுக்கு தான் சோத்து மாரில் கிண்டி விடலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கம்பி இருந்துச்சுனா கம்பியில் கிண்டி விடலாம். நான் சோத்து மாரி எடுத்துக்கிறது, ஏன்னா பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது, அதனால் சோத்து மாரி எடுத்து கிண்டி விட்றது. அவங்க வந்து கிண்டி விட்ருவாங்க. நம்ம அதுங்களையும் அடுத்த சரவுமே விதையை தெளிச்சிடலாம். அரைக்கீரையை மாற்றிட்டு இந்த உண்மையெல்லாம் முதல்ல அள்ளலாம். இந்த உண்மையெல்லாம் அள்ளிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேலே அந்த உம்மி, இந்த செத்தை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முதல்ல அள்ளிடலாம். ஏன்னா இது நான் கொஞ்சம் அள்ளிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை கிண்டி விட்டு, இதுதான் விதை. இது நமக்கு வேணும். இந்த கிச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி குச்சியெல்லாம் இருந்தால் பொறிக்கிறணும். பெரும்பாலும் அவன் வீட்டில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அவன் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கேன். நாங்களாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். சுத்தம் பண்ணி இந்த இதில் சாவட்டை விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்ருவோம். அது தூத்தணும் அப்படின்னா போயிடும். இந்த ஒரு டம்மல் வச்சு தெளிச்சிட்டு அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த அரைக்கிற தெளிக்கிறதுக்கு போய் பார்ப்போம். இந்த ஃபுல்லாக தெளிக்க போகிறோம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் அரைக்கிற தெளிக்க போகிறேன். அதான் ஃபுல்லாக தெளிச்சிட்டேன். கூட்டி விட்டுரு. இப்படி வாந்தி எடுக்கட்டேன், அதான் நல்லது தான். கூட்டி விடு. இப்படி தாங்க கூட்டணும். விதை வச்சு நம்மளே கூட்டலாம். ஒரு ஆள் தெளித்து ஒரு ஆள் கூட்டுறதுக்கெல்லாம் அந்த அவசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. ஒரே ஆள் தெளிச்சுட்டு கூட்டலாம். இப்போ நாங்கள் இப்போ அடுத்து தெளிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ அந்த சரவை தெளிச்சிட்டு இருந்தேன். அவங்க தெளிச்சிட்டு பின்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த சரவை கொஞ்சம் ஊட்டி போட்டு வரதுனால இந்த சரவை ஃபுல்லாக அவங்க தெளிச்சதுக்கப்புறம் தான் வந்தாங்க. இப்போ தான் வந்தாங்க. அவங்க கூட்டுட்டோம். அல்ல அந்த இது எனக்கு ஒரு சொட்டை இருக்குது பாரு, அதில் கால்கிட்ட. அதை நெருக்க ரொம்ப தெளிச்சிட்டேன். இதை கொஞ்சம் இதில் தெளிச்சு மறுபடியும் இன்னும் 2 தெளிச்சு விட்டேன். ஏன்னா இது நைஸாக இருக்கும் சிரிக்கிற இதை. அது ஒரு வேலை. அதெல்லாம் அந்த இது வெளிநாட்டு வேலை. அதெல்லாம் நிழல் கடையில் எல்லாம் அந்த மரம் போட்டு அமுக்கி கத்தி குத்தி அது வந்ததே பெருசு. அதெல்லாம் வெட்டி எஞ்சிடணும். இந்த மாதிரிலாம் வரவே கூடாது. தார் 2-3 வருஷமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அது இப்போ தான் தார் போட்டிருக்கு. முதல்ல தார் போட்டிருக்கு. அது 20 அடி தார் போட்டிருக்கு. வாங்கிட்டு
என்னதியா பொட்டா இருக்கவன் விதை ஒன்றும் தெரியல. இதை பார்த்து ரொம்ப கையில் அள்ளும் போதே வெறும் பொட்டா தான் ஆகுது. நெருக்க தெளிச்சு விடு. நெருக்க தெளிச்சா செத்து போவோம். வரட்டும், பொட்டா இருக்குங்க. அடுத்தடுத்து அது அறுப்பு கீரை குடுங்க வைக்கிறேன்னா தெரிஞ்சுக்காது. செத்தை வேற அடிக்கடி அள்ளுவாங்க. அப்படியே அள்ளி தூவி விடு பாத்தியில். அந்த செத்தையெல்லாம் அப்படியே தூவி உரமா ஆகும்ல. விதை அதில் போயிடுச்சு, சடக்குஞ்சி பேர். பொட்டை பூரா காலி பண்ணிடுவாங்க. விதை கிடக்குது இந்த தெரியுது. இப்போ எல்லாம் பொட்டுனா தெரிய மாட்டாங்க. அது நையாக அடித்து பெரும்படியாக ஆஞ்சிட்டு அப்புறம் அள்ளி வைக்கணும். அப்படியே அடிச்சுக்க சொன்னேன். ஒரு அடியா சோத்து மாலை இது மட்டக்களை வீசி அடிச்சுக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கலாம்ல. சட்டு சட்டுன்னு ஏதாவது தடியை தூக்கி போடணுங்க. சொல்லியிருந்தா அந்த இங்கே ஒரு குச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து போய் தட்டியிருக்கலாம். வீட்டில் ஒரு குச்சி வச்சுருக்கேன். அதான் நான் கொஞ்சோண்டு போடுறது இது மட்டும்தான். அந்த இதெல்லாம் வராது. அதான் இதனால எதுவுமே இது உழவு இல்லை, அதனால் வராது. இதை தெளிச்சு விட்டுலாமா? புள்ளிண்டு கிடக்குது. தெளிச்சு விட்ருக்கு ஒரு அடியா. அவ்வளோதான். அந்த பொட்டு இருக்குனால அதில் தெளிச்சு விடு. இந்த மூளையில் விதை விழுவல பாரு. எங்கே எவ்வளோ விதை இருக்குது? எங்கே இருக்கு? விழுந்துருக்குது. அது நானும் அப்படி தான் நினச்சிட்டு பார்த்தேன். பரவாயில்ல, விதை இருக்குது. விதை தெளிச்சாச்சு. நம்ம ஓரளவு தெளித்து எல்லாம் இது பண்ணி விட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி விட்டுறோம். அதாவது எப்படின்னா முளைக்கரையிலேருந்து அப்படியே விட்ருக்கோம். இப்போ ஒரு 4 பாத்தி ஓடி இருக்குது. இன்னும் இதில் ஒரு 6 பாத்தி இருக்குது. மணி 5:45. இன்னும் ஒரு 20 பாத்தி அங்கிட்டு ஒரு இருக்குது. இங்கிட்டு ஒரு 26 பாத்தி இருக்குது மொத்தம். என்ன அதுக்கு தண்ணி விட்டு போகிறேன்னு தெரில. முடிஞ்சவரை நைட்டு கூட உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஃபுல் வீடியோ கவர் ஆகாது, ஏன்னா லைட் வெளிச்சம் இருக்காது. ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் பாருங்கள். கண்டினியூ பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.